ஹாய் சொந்தங்களே! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உறவுகள்ல அனிதா சிஸ்டர் அப்படின்றவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. எல்லாருமே என்னுடைய சார்புல விஷ் பண்ணிருங்க. ஹேப்பி பர்த்டே அனிதா சிஸ்டர். ரொம்ப ரொம்ப சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விஷ் பண்ண மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி. ரியலி வந்து இங்க இன்டர்நெட் ப்ராப்ளம்ன்றதுனால என்னால வீடியோஸ் சரியா அப்லோட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 மணிக்கு தான் அப்லோட் பண்ணேன். இன்டர்நெட் ப்ராப்ளம் அப்படின்றதுனால. கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கோவப்படாதீங்க. சாரி, சாரி, சாரி. அந்த டென்ஷன்ல தான் உங்களுக்கு விஷ் பண்ண மறந்துட்டேன். ரொம்ப சாரி. சரி வாங்க சொந்தங்களே வீடியோக்குள்ள போகலாம். பிரியா, அழுகாதீங்க பிரியா. இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு தான் ஏதாச்சும் ஆகும். சொல்றதை கேளுங்க. வாங்க உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். வாய மூடானு. எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணமே. நான் காரணமா? என்ன ரகு சொல்றீங்க? எனக்கு புரியல. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து சண்டை போட்டதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? ம். என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா? உன் அம்மா கிட்ட சொன்னது யார் இங்க நடந்த விஷயத்தை எல்லாம்? ரகு, நீ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் சொல்லவே இல்லை. முதல்ல இந்த மாதிரி பேசாதீங்க ரகு என்கிட்ட. வாய மூடு. எல்லாத்துக்குமே நீதான் காரணம். ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணணும்னு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்ல. வர வர உனக்கு எல்லாத்துலயுமே விளையாட்டு தானோ. உங்க அம்மா கிட்ட தேவையில்லாம போனை பண்ணி சொல்லி அதனால முத்துமாரியோட அம்மா இங்க வந்து எவ்வளவு பிரச்சனை பாரு. இங்க இருக்கிற பேஷண்ட் எல்லாருக்குமே பிரச்சனை தான். எல்லாத்துக்குமே நீதான் காரணம். ரகு, எப்பவுமே ரேஷ்மா எனக்கு சொல்லுவா. அதை நான் உனக்கு இப்ப சொல்றேன். நம்ம வார்த்தையை விடும் போது பார்த்து விடணும் ரகு. தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, அதை அள்ளவும் முடியாது, கிள்ளி எடுக்கவும் முடியாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அவங்க 2 பேர் வீட்டுல இருந்து சண்டை போட்டாங்கன்னா அதுக்கு ஏன் மருமவ தான் காரணம். நீ எப்படி சொல்லலாம் ரகு? சொல்லு. வாயை திறந்து பேசு ரகு. ரகு, என்ன லூசாடா நீ? அணுவை போயிட்டு நீ தான் காரணம்னு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன ஏதாச்சும் மெண்டல் ஆயிட்டா உனக்கு? ஆ, அவ எப்படி காரணமாகும் சொல்லு. உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அனுதான் உங்க அம்மா கிட்ட சொன்னான் இந்த மாதிரி பிரியாவை இங்க சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி. அதனாலதான் முத்துமாரியோட அம்மா வந்து இங்க பிரச்சனை பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்கு. அவ கண்டி கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா அவங்க கிட்ட சொல்லாம இருந்திருந்தானா அவங்க போயிட்டு அவங்க கிட்ட சொல்லி இருக்க மாட்டாங்க. முத்துமாரியோட அம்மாவும் இங்க வந்திருக்க மாட்டாங்க. முதல்ல அததான் நான் சொல்ல வரேன். எல்லாரும் ஏன் மேல தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கத்தாதீங்க. ஐயோ கடவுளே, இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல ஆ, எல்லாத்துக்குமே காரணம் நம்ம பச்சையம்மா பாட்டி தான். ரேஷ்மா, என்ன சொல்ற? ஆமாம்மா, எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான். தேவையில்லாம பிரியாவோட அம்மா அப்பா வரும்போது வீட்டில தான் இருப்பேன்னு சொல்லி 1க்கு 2 சொல்லி, அதுவும் இல்லாம முத்துமாரிக்கும் பிரியாக்கும் ஏற்கனவே நடந்த சண்டையெல்லாம் சொல்லி இவ்வளோ தூரம் பிரச்சனையாக்குனதே உங்க அம்மா தான். இதை தான் நாங்கள் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு. உங்களுக்கு அது எப்படி நாங்கள் புரிய வைக்கிறதுனே தெரியல. இங்க பாருங்க, தேவையில்லாம இப்ப ரகு வந்து அணுவை திட்டிக்கிட்டு இருக்கான். எனக்காண்டி யாரும் சண்டை போட வேண்டாம். எல்லா தப்பும் என் மேலே இருந்துட்டு போட்டோம். இதோட இந்த பிரச்சனையை விட்டுருங்க ப்ளீஸ். அனு, பரவாயில்ல இருக்கட்டும். ரகு தானே பேசினாரு, வேற யாரும் பேசல இல்லையா? பரவாயில்ல. அனு, என்னல அனு கினு நீக்கிட்டு இருக்கேன்? இந்த சைடு திரும்ப ஒரு நிமிஷம். என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, நான் உன்னை பார்த்து ஒன்னு கேக்குறேன். நீ என்ன பைத்தியமா இல்ல லூசா? ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். நீ பைத்தியமா? இதுக்கெல்லாம் மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. ஆமா, ஆளை பாரு ஆளை. போய் அவளை சமாதானப்படுத்துற வேலையை பாரு. எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதையாச்சும் பண்ண வேண்டியது ஏருக்கு மாறுக்கா. ஆமா, வந்துட்டான். தம்பி, பிரியாவை உள்ள கூட்டிட்டு போங்க. நாங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க அங்க போறோம். சரிங்க பாட்டி. முத்துமாரி, லூசு மாதிரி அழுகாத. ஏற்கனவே உடம்பு சரியில்லைல. என்னால தானே உங்க அம்மாவை நீங்க எதிர்த்து பேசுற மாதிரி ஆயிட்டு. நீ மட்டும் என்ன உங்க அம்மா அப்பாவை கொஞ்சவா செஞ்ச? எதிர்த்து தானே பேசுன. எனக்காண்டி தானே. நீ பண்ணது நியாயம்னா நான் பண்ணதும் நியாயம் தான். நீ பண்ணது தப்புனா நான் பண்ணது தப்பு தான். சரியா? ஃபீல் பண்றதுக்கு இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்ல, பிரயோஜனமும் இல்ல. நம்ம இனி நடக்க போறதை மட்டும் தான் யோசிக்கணும். நடந்தது நடந்து முடிஞ்சுட்டு இதை பத்தி பேசுறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். அதையே தான் நானும் கேக்குறேன். உங்க வீட்டும் யாருமே சப்போர்ட் இல்ல, எங்க வீட்டும் சப்போர்ட் இல்ல. இப்ப என்ன பண்ண போறோம்? பிரியா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? முத்துமாரி, என்ன பேசுற நீ? உன் மேல நம்பிக்கை இல்லாமையா நான் இத்தனை பேரை எதிர்த்து உன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? அப்புறம் என்ன? அப்ப கூட என்கிட்ட வேலை இல்ல. இப்போ ஒரு நல்ல வேலை இருக்கு. உன்னை வச்சு நான் நல்லாவே பாத்துப்பேன். அழுகத லூசு. நீ அழுத பார்த்து எனக்கும் கஷ்டமா இருக்கு. நீ கவலைப்படாத. உன் அப்பா அம்மாவும் சரி, என் அப்பா அம்மாவும் சரி நம்மள புரிஞ்சுப்பாங்க. இது ஒண்ணும் புதுசு இல்லையே. ஏற்கனவே நடந்தது தானே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி. எவ்வளவு போராட்டம் கழிச்சு நம்ம கல்யாணம் நடந்துச்சுன்னு உனக்கே தெரியதானே செய்யும். அதுக்கப்புறம் என்ன? நம்ம 2 பேரும் புரிஞ்சு வாழ்றதுதான் வாழ்க்கையே. மத்தவங்க என்ன நினைச்சுக்கிட்டா நம்மளுக்கு என்ன? ஆனா நம்ம பெத்தவங்களே இப்படி நம்ம வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டாங்களே, அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. இங்க பாரு லூசு, நமக்குன்னு ஒரு குழந்தை, நமக்குன்னு ஒரு வீடு, நம்ம நல்ல நிலைமைக்கு வந்தோம்னு வச்சுக்கேன், அவங்களே புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வருவாங்க. நீ லூசு மாதிரி ஃபீல் பண்ணாத, சரியா? எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. எது முத்து மாதிரி நல்லதுக்குன்னு சொல்ற? இன்னைக்கு என் அப்பா அம்மாவும் உன் அம்மாவும் நம்மள வேண்டாம்னு சொன்னதா?
வேண்டான்னு தானே சொல்லிட்டு போயிருக்காங்க. திரும்பி வரவே மாட்டேன்னு சொல்லலையே. கண்டிப்பா வருவாங்க. அந்த சூழ்நிலையை நம்ம தான் ஏற்படுத்தணும். நம்ம 2 பேர் இருக்கிறதுலதான் அவங்க நம்ம அன்னைக்கு பிரிச்சிருந்தோம்னா இன்னைக்கு இவங்க இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டாங்களேன்னு நினைக்க வைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். புரியுதா உனக்கு? லூஸ் மாதிரி யோசிக்காத. இப்போதைக்கு நம்ம ஒரே விஷயத்துல மட்டும்தான் ஃபோக்கஸா இருக்கணும். நம்ம குழந்தைக்காண்டி நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம குழந்தை வரும்போது அதுக்கான எல்லா தேவையும் நம்ம பூர்த்தி பண்ணணும். ம். அழுகாதடி. இவ்வளவு சொல்லி அழுதுகிட்டு இருக்க. அழுகாதுன்னு சொல்றேன்ல. சரி. சரி வா, நான் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் உன்னை. நின்னுகிட்டே இருக்க ரொம்ப நேரமா. கால் வலிக்குது, நான் உன்னை தூக்கிக்கவா? வேண்டாம், பக்கத்துல தானே இருக்கு ரூம், நானே வந்துடுவேன். சரி வாமா, பொறுமையா வா. ஆ சரி. என்னடா ஏன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க? இப்படி பார்க்காத, நான் உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? நானும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இதுதான் என்னுடைய வேலைன்னு சொல்லி, நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. நான் என்ன பண்ணுறது? ஷோ பைத்தியம். ஹே, உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேட்க போற? ஆ ஏன்டா கூடமா கேட்டு அடி வாங்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா, கேட்கவா? சொல்லு. என்னன்னு சொல்லு. அது வந்து என்ன இப்ப எதுக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்க? அது வந்து இங்க பாரு, தேவையில்லாம ஏடா கூடமா கேட்டு அடி வாங்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். சி போடி. எப்ப பார்த்தாலும் அடிக்கிறதுலயே இருக்கா இவ. ஆளை பாரு. நாளைக்கு 2 பேரும் ஒன்னா போறோம்ல. ஆமா, அதுக்கு நான் தானே உன்னை வந்து பிக்கப் பண்றேன். ஆமா. வழியாத, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா பேசி தொலை. அதான் நீ என் கூட வரும்போது saree கட்டிட்டு வரியா? ஆசைதான். அது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி கிட்ட கேளு. உன் பொண்டாட்டி வேணா செய்வா நீ சொன்னதெல்லாம். நான் ஏன்டா செய்யணும்? என்னடி நீ தானே என் பொண்டாட்டி, அப்ப செய்ய மாட்டியா? நினப்புதான் பொழப்ப கெடுக்குதான். ஆளை பாரு. பொண்டாட்டி அம்மல பொண்டாட்டி, எனக்கு 1008 வேலை இருக்கு. நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இவருக்கு saree வேற கட்டிக்கிட்டு வருவாங்க போல. saree. ஆளை பாரு. ஓ அப்படி கட்டிட்டு வர மாட்டேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்டி? ஏ லூசி, என்கிட்ட saree எல்லாம் இல்ல. அவ்வளவுதானே. மாமா எதுக்கு இருக்கேன்? உனக்கு என்ன saree வேணும்னு சொல்லி இப்ப போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன்டி இப்பெல்லாம் பண்ற? வர வர ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கான். ஆமா, நானும் உன்கிட்ட வந்து வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த பையன் பாவம்னு கொஞ்சமாச்சும் இறக்கம் இருக்கா அவனுக்கு? இவனா வந்து பேசுறானேன்னு சொல்லி அலைய வைக்கிற. அதான் தெரியுதுல்ல, அலைய வைக்கிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு நின்னு பேசிக்கிட்டே இருக்க? இங்க இருந்து போ. நீ சொன்னா நான் பேரணுமா? அதெல்லாம் போக முடியாது. டியூட்டி முடிஞ்சிட்டு தானே வீட்டுக்கு போக வேண்டியதானே, இங்க எதுக்கு இருக்க? ஆனா உனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குல்ல டியூட்டி முடிய. நம்ம 2 பேரும் ஒன்னா போவோம். பைத்தியம் முத்திட்டுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏன்டி இப்பெல்லாம் சொல்ற? பின்ன உன் வேலை முடிஞ்சிட்டா நீ தனியா போறேன், நான் தனியா போறேன். உன் கூடவா நான் வருவேன். அதெல்லாம் உன்னை எப்படி கூட்டிட்டு போனான்னு எனக்கு தெரியும். நான் வருவேன். நீ எங்கேயாச்சும் போ, எனக்கு என்ன. ஏ லூசி, அங்க பாரு. அது அனு சிஸ்டர் தானே, அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு கேளு. சிஸ்டர். பைத்தியம், சொல்லும் போதே திரும்பணும். 10 hour கழிச்சு திரும்பினா அப்படிதான் அவங்க உடனே போயிருவாங்க. வர வர உனக்கு வாய் அதிகமாயிட்டு ஒரு மரியாதையே இல்ல. கட்டிக்க போறவன்ற மரியாதையே தர மாட்டேங்கிற. இருடி இரு, என் அம்மாவை கூட்டிட்டு வந்து உனக்கு மாமியார் குடும்பம் படுத்துல. அப்ப என் பேர் ஆதியே இல்லடி. என்னது மாமியார் கொடுமையா? என்ன லூசா நீ உளறிட்டு இருக்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தாண்டா உன் அம்மா எனக்கு மாமியார் ஆக முடியும். பைத்தியக்காரா, போ. அப்படி வந்துட்டான். மாமியார் கொடுமை பண்ணுவானா? மாமியார் கொடுமை. ஏய், அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா நீ? நான் எப்படா சொன்ன உன்னை கல்யாணம் பண்ணிப்பானே? அப்ப இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுனதெல்லாம் நீ சும்மா பேசிக்கிட்டு இருந்தியேன்னு சொல்லி பேசினேன், அவ்வளவுதான். இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டி எனக்கெல்லாம். என்னெல்லாம் செருப்பாளி அடிச்சுக்கணும். உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன் பாரு, அதுதான் எனக்கு தண்டனை. என்னடா அங்க முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? உன் புகழெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கேன். என்னது? ஒண்ணு இல்ல தாயே, என்னுடைய பிரச்சனையை புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன ரிசப்ஷனிஸ்ட் யாருமே இல்ல. சரி, அந்த சைடு பாப்போம். அங்க ஒருத்தர் இருக்கான், அவன் கிட்ட கேட்போம். அச்சோ, அது கார்த்தி தானே. அவன் இப்ப இங்க பார்த்தானா பிரச்சனை ஆயிடுமே. ஷோ, என்ன பண்றது? டேய் பைத்தியம், இங்க பாருடி, ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, அடி வாங்க போற. சரி இங்க வா, என் பக்கத்துல வந்து நில்லு. ஏன்டி பக்கத்துல வந்தாலே விரட்டி விரட்டி விடுவேன். இப்ப நீயே பக்கத்துல வந்து நிக்க சொல்ற? எல்லாம் காரணமா தான். இங்க வந்து என்ன மறைச்ச மாதிரி என் பக்கத்துல நில்லு, வா. என்னமோ சொல்ற. அப்ப நாளைக்கு saree கட்டிக்கிட்டு வருவியா? சொன்னதை செய்ய, தேவையில்லாம பேசாதீங்க, வா. நான் சொன்னதை மட்டும் நீ செய்ய மாட்டேன், நீ சொன்னதை மட்டும் நான் செய்யணுமா? போ, அதெல்லாம் செய்ய முடியாது. நான் சொல்றதை செய்யறேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா வேணா யோசிக்கலாம். நான்லாம் எவ்வளவு டீசென்டான பாய் தெரியுமா? ஒரு பொண்ணு பக்கத்துல போயிட்டு நான் நிக்கிறதா? வாய்ப்பே இல்ல. அதுவும் நாளை என் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பக்கத்துல மட்டும் தான் நிப்பேன்னு எங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். உன்னையே நான் கல்யாணம் பண்ணி தொலைறேன், இங்க வந்து நின்னு வா. உண்மையா வாடி சொல்ற? அப்படியே நில்லே சொல்றேன். இவன் என்ன அட்ரஸ் கேட்கலான்ட்டு வந்தா இந்த பொண்ணு கிட்ட நின்று ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஹாஸ்பிட்டலா இல்ல வேற என்னமான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. எப்ப தம்பி தம்பி எல்லாம் வெள்ளச்சிட்ட, உன்னதான் கூப்பிடுறேன். அஷோ, இங்கதான் வரான்னு நினைக்கிறேன். இவனதான் கூப்பிடுறான். என்னன்னு கேட்டு தொலைடா பைத்தியக்காரா. என்னைய பாத்துக்கிட்டு இருக்காத. அங்க ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க பாரு, என்னன்னு கேளு. ஏ லூசி, அங்க கூப்பிடுறாங்க பாரு, என்னன்னு கேளு. சொல்லு ப்ரோ. ஜெனிஃபர் டாக்டர் எங்க இருக்காங்க? இங்க. என்னது ப்ரோ கேக்கல? இங்க வாங்க. இதோ வரேன்.
அட படுபாவி பையலே, அவன் கிட்ட இருந்து தான் மறைக்கணும்னு உன்ன நிக்க சொன்னா இங்க வர சொல்லியிருக்கான். காது கேட்காத கபோதி. ஏதாச்சும் சொன்னேன்? ஒண்ணும் இல்ல. அவங்க ஜெனிஃபர் டாக்டர் கேக்குறாங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க போங்க. சரி. ப்ரோ ஜெனிஃபர் டாக்டரா? ஒருவேளை காது கேட்காதோ? ஆமா ப்ரோ, ஜெனிஃபர் தான். ப்ரோ கத்தாதீங்க, எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு 2வது கேபின் தள்ளி தான் ஜெனிஃபர் கேபின், போங்க அங்கதான் இருப்பாங்க. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. என்ன திடீர்னு பக்கத்துல எல்லாம் வர சொன்ன? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், உண்மையாவா? ஷாலு சொல்லுடி. ஐயோ, அந்த பைத்தியத்துல இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லி இந்த பைத்தியக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே. என்ன சொல்லி சமாளிக்கிறது? நான் எப்படா சொன்னேன் அப்படி? இங்க பாரு, விளையாடாத, நீ தான் அப்படி சொன்ன. நான்லாம் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்ல. அப்ப எதுக்குடி என்ன பக்கத்துல நிக்க சொன்ன? அது வந்து நிக்க வைக்கணும்னு தோணுச்சு, அதனால நிக்க சொன்னேன். உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப என் மேல லவ் இல்ல அப்படிதானே? இல்ல 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 இல்ல, போதுமா? அப்ப எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? பைத்தியம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. பைத்தியமா நீ? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? உன்னை வந்து பக்கத்துல நிக்க சொன்னது நான் பண்ண பெரிய தப்பு தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி நான் லவ் பண்றேன்னா தேவையில்லாம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத, புரியுதா? ஓ, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். இனிமே ஷாலு உன்னுடைய விருப்பம் இல்லாம உன்கிட்ட நான் பேசக்கூட மாட்டேன். இதான் நான் பேசுற லாஸ்ட் வார்த்தை. அச்சோ, சீரியஸா எடுத்துக்கிட்டானோ? ரொம்ப ஏதாச்சும் பண்ணிப்பானோ? ஷாலு கூப்பிட்டு பேசிடு. பைத்தியம், இங்க வா. எனக்கு தெரியும் என் ஷாலுவை பத்தி. எங்க எங்க போறீங்க சாரு? நீ தான் பேச மாட்டேன், நல்லா அதை கோச்சுக்கிட்டு போயிட்டேன். அப்படி சரி சரி, நம்பிட்டேன். நாளைக்கு சாரி கட்டிட்டு வரணும்னு சொன்னல, என்ன சாரின்னு சொல்லவே இல்ல. ஷாலு உண்மையாவடி? சாரி தான் கட்டிட்டு வரேன்னு சொன்னேன், மத்தபடி எதுவும் இல்ல. ஆமா, ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காது என்கிட்ட. என்ன கலர்னு சொல்லு, என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் அதை கட்டிக்கிட்டு வரேன், அவ்வளவுதான். ஏய், உன்னுடைய ஃபேவரட், என்னுடைய ஃபேவரட் ரெட் கலர். சரி, கட்டிட்டு வரேன். நான் என்ன செட் பண்ணோம் சொல்லவே இல்ல. பிச்சைக்கார மாதிரி வா, அதான் உனக்கு பொருத்தமா இருக்கும். என்னடி சொல்ற? ஆமாடா, அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். பொடி டி பைத்தியக்காரா. அங்க பேர் ரகு சார் என்ன கூப்பிடுறாங்க. இல்ல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இவன் என்னன்னா ஒரு சைடு பைத்தியங்கிறா, உன் பாட்டி என்னன்னா ஒரு சைடு அரட்டை ஊசருங்கிறா, நீ என்னன்னா ஒரு சைடு பைத்தியக்காரங்கிறா, உன் அக்கா என்னன்னா ஒரு சைடு அரை மெண்டலுங்கிறா. இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? நீ கொடுக்குற 5-10 சம்பளத்துக்கு இங்க வேலை செஞ்சுக்கிட்டு உன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தானே தெரியும், பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும். வந்தன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுருவன் பார்த்துக்கோ. ஆமா, உனக்கு சம்பளம் கொடுக்கறது, இங்க வேலை செய்யிருக்கு, ஷாலு கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்குல்ல, நான் பாக்குற நேரம் எல்லாம் நின்னு பேசிக்கிட்டு தான் இருக்க. சும்மா இல்ல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல திமிரா உன் மனசுல? அங்க ஓபி பேஷண்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஜெனிஃபர் டாக்டர். நீ ஓபி பேஷண்ட் பார்த்து ரிப்போர்ட்லாம் என் டேபிள்ல சப்மிட் பண்ணியா நீ? நானும் ஃப்ரெண்டுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல அடிச்சிருவேன்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அடிக்கிறதுலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்ன சிஸ்டர் அழுதுகிட்டே போறாங்க, என்னாச்சு? ஏதாச்சும் சொன்னியா நீ? எந்த சிஸ்டர்டா? ஷோ கடவுளே, அனு சிஸ்டரா? இப்பதான் போனாங்க, அழுதுகிட்டே போயிட்டு இருந்தாங்க. நாங்க கூப்பிட போயிட்டாங்க. அவங்க ஏன் அழுதுகிட்டு போனாங்கன்னு தெரியல. இப்பதான் பார்த்தோம், நான் திரும்பி பக்கத்துக்குள்ள போயிட்டாங்கண்ணா. நீ பாத்துக்கிட்டே நின்னுகிட்டே இருந்த போல என்ன? இல்ல மச்சான், நான் ஷாலு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உன்ன சரி சரி, கோவப்படாத, என்னாச்சு பொறுமையா சொல்லு. கோவத்துல அவளை கத்திட்டேன், நடந்த பிரச்சனை இல்ல. அதான் மேடம் எல்லாம் என் தப்பு தானு தியாகி மாதிரி பட்டத்தை தூக்கி மேல போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப போயிட்டு சமாதானப்படுத்தணும். ஷோ கடவுளே, ஷோ இதுல நீ வேற ஷாலு கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இல்ல உன்னை வேலை செய்ய சொன்னா இதையே ஒரு வேலையா பாத்துக்கிட்டு இருக்கா? சரி விட்ரா, பாத்துக்கலாம். அவனை கொன்னுருவேன். இன்னைக்கு ஃபுல்லா நைட் டியூட்டி தான் அவனை. நாளைக்கு காலையிலயும் பகல் டியூட்டி பாக்குற. நீ வேலையை விட்டு போன அவ்வளவுதான். ரகு, நான் நாளைக்கு லீவ் கேட்டிருந்தேன். ஷாலு, நீங்க லீவ் எடுத்துக்கோங்க. மவனே, நீ லீவ் எடுத்த உன் கண்ணு முடியும் நோண்டிடுவேன். என்னடா மச்சான் இப்படி சொல்லிட்ட டக்குன்னு? நான் மட்டும் இப்படி சுத்துறல, நீயும் தனியா சுத்து. அட பாவி பையல, ஏழை இப்படி வஞ்சகம் பிடிச்சு கிடக்க நீ? உனக்கு தான் கல்யாணம் ஆயிட்டுல, இன்னும் நான் கல்யாணமே பண்ணல. இனிதான் அவளுக்கு உஷாரே பண்ணணும். அதுக்காச்சும் ஒரு லீவு தால. லீவு தருவாங்க. இன்னைக்கு நைட் டியூட்டியும் பாக்குறேன், நாளைக்கு காலையில டியூட்டியும் சேர்த்து பாக்குற நீ. மச்சான் தான் சொல்றேன், ஒழுங்கு மரியாதை பாக்குற சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ, கொன்னுருவோம் உன்னை. ஆமா, அதெல்லாம் எனக்கு எப்படி எஸ் ஆகணும்னு தெரியும். முதல்ல போயிட்டு அணுவை சமாதானப்படுத்து. போய் காலில் கையில விழுந்து சமாதானப்படுத்துற வேலையை பாரு. உனக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்ல, அப்ப தெரியும் உனக்கு. அப்ப பாத்துக்கிறேன் நானு. நீ எப்படி பண்ணுவியா? நான் எப்படி பண்றேன்? உன் பொண்டாட்டி தான் எப்படி பண்ணுவா? அதான் உன்கிட்ட கேக்குறேன். சரி சாரி. எப்பா சாமி, ஒரு வழியா சிரிச்சிட்டு பள்ளியே. அடி வாங்க போற அடி நீ. சரி ஓகே. உண்மையாவே அவன் நாளைக்கு லீவ் தராம பண்ணிடுவான். நான் போயிட்டு ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணி 2 பேரும் ஒண்ணா போவோம், சரியா? என்ன வரேன், வெயிட் பண்ணு. சரி. கார்த்தி எதுக்கு வந்திருப்பான்? அதுவும் ஜெனிஃபர் டாக்டரை தேடி. என்ன பிரச்சனையா இருக்கும்? நம்மளை பத்தி ஏதாச்சும் விசாரிக்கலாம்னு வந்திருப்பானா? எப்படி கண்டுபிடிக்கிறது? யார்கிட்ட கேட்டா தெரியும் இது? நம்மளே போய் பார்க்கலாமா?
வேண்டாம் ஷாலு, நீ போனனா எப்படியாச்சும் அவன் கண்ணில் பட்டுட்டானா அதுக்கப்புறம் மொத்தமே போயிடும். அவன் கிட்ட இருந்து பெங்களூர்ல இருந்து நீ தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். கரெக்ட், நம்ம பெங்களூர்ல இருந்து தப்பிச்சு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். இப்ப போயிட்டு வீணா மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான், மொத்த பிரச்சனையும் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். நம்ம அவன் கண்ணில் படாம தப்பிக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப். ஆனா அவன் எப்படி இங்கே வந்தான்? நான் இங்கதான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டானா? இந்த விஷயத்த எப்படியாச்சும் ரகு கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கணும். ஃபர்ஸ்ட் ரகு கிட்ட நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசுவோம். சிஸ்டர், அந்த ஐசி பேஷண்ட் ரமணன் கேஸ் என்னாச்சு? அது எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு தானே? அது க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா ரிப்போர்ட் எல்லாமே டாக்டர் ரகு சார் ரூமில் நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியா கேசஸும் வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கள். பழைய ஃபைலில் என்னுடைய டேபிளில் இருக்குது சரிங்களா? அதை வந்து நான் மதுக்கிட்ட ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அவங்க வச்சுட்டாங்களான்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. காலையிலேருந்து ரகு சார் கிட்ட அவங்க திட்டு வாங்கிட்டே இருக்காங்க. ஓகே? ஓகே மேம், அதை நான் பார்த்துக்கிறேன் மேம். வேறு ஏதாச்சும் கேட்கணுமா? எஸ் மேம், அது பக்கத்தில் இருக்க சின்ன பொண்ணு, அவங்க பேர் வந்து புனிதா, அவங்க தானே? எஸ் மேம், புனிதா. அந்த பிள்ளைக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் இருந்துச்சு. ஆனால் அது ரகு சார் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சடனாக அவங்க வந்து நாளைக்கு ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னுட்டாங்க. அதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரீ தானே மேம்? கேசஸ் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி கேசஸ் எதுவுமே இல்லை தானே? நான் பார்த்துக்கிறேன் அந்த குழந்தைய சரிங்களா? ஒரு வாட்டி இன்னைக்கு ஈவினிங் மட்டும் அந்த ரிப்போர்ட் எல்லாம் என் டேபிளில் ஒரு வாட்டி சப்மிட் பண்ணிடுங்க. மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகே? அதுக்கப்புறமா அந்த ஸ்ரீனிவாசன் அந்த கேஸோட ரிப்போர்ட்டும் எனக்கு வேணும். மேம், அது ஸ்ரீனிவாசன் அது ரகு சார் பார்த்து அப்பவுமே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு மேம். ஓகே, பட் இருந்தாலும் எனக்கு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வேணும். ஓகேங்களா? நான் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கிறேன். மேம், நான் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்கிறேன். சரி ஓகே. சரி ஓகே, நீங்கள் போங்க. சார் நீங்கள்? நான் மேமை தான் பார்க்க வந்தேன், ஜெனிஃபர் மேமை. ரியா சிஸ்டர், நான் பேசிக்கிறேன், நீங்கள் போங்க. ஓகே மேம். நீங்கள் யார் சார்? ஏதாச்சும் பேஷண்ட் டீட்டெயில்ஸ் எதனா கேட்கணுமா? நீங்கள் யாருன்னு சரியா எனக்கு தெரியலையே. ஜெனிஃபர்? நான் தான் ஜெனிஃபர். என் பேர் கார்த்தி. உங்கள் அப்பா உங்களை மீட் பண்ண சொல்லி என்னை அனுப்பிவிட்டாரு. நேற்று மேபி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களை மேரேஜ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ப்ரொஃபைல் வந்துச்சுன்னு சொல்லியிருப்பாரு. ஷா, பட் ஆனால் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் சொல்லிட்டேனே நேற்று. சாரி, எங்கள் அப்பா உங்களை தெரியாமல் வர சொல்லிட்டாரு. இது வேண்டான்னு எனக்கு பிடிக்கல சார். இது இப்பயே முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா நான் கேட்கல. உங்களை பார்க்கலான்னு வந்தேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன். என்ன சார் ஸ்டூபிட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, மரியாதையா பேசுங்க சார். இங்க பாரு, இந்த வேலை வெட்டியெல்லாம் தூக்கி போட்டுட்டு வீட்டுல இருக்கிற வேலையை பாரு. நான் பண்ற பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். இல்லைன்னா அது கூட தேவையில்லை. வீட்டுல சும்மா இரு, அதுவே போதும். ஆமா, என்ன தைரியம் வந்தா தேவையில்லாம என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணுகிட்ட இப்பெல்லாம் பேசுறது வெக்கமா இல்ல? இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்து அப்பா பேச சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி பேச சொன்னாங்கன்னு வந்தீங்கன்னா மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன், புரிஞ்சுதா? இந்த கார்த்தி எது ஆசைப்பட்டாலும் அது நடக்கணும், நடந்தே தீரணும். இப்போ அது உன் மேல திரும்பி இருக்கு அந்த ஆசை. நான் மற்ற பொண்ணுங்க மேலாம் ஆசைப்படுவேன், அனுபவிச்சுட்டு விட்டுருவேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன் கூட தான் வாழணும்னு தோணுது காலம் முழுக்க. நீ மட்டும்தான். அதே மாதிரி நான் தான் உனக்கு புருஷன், நீ தான் எனக்கு பொண்டாட்டி, புரிஞ்சுதா? பொறுக்கி. ஓடுனா மட்டும் உன்னை விட்டுருவேனா? உன்னை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. போட்டோல பார்த்ததை விட நேர்ல அழகாவே இருக்கா. உன்னை தாண்டி கல்யாணம் பண்ணுவேன்.